அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆண்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையுடைய சகோதர சகோதரிகளே, இப்போது நாம் என்ன பார்த்தோம்? திருவருள் மெய்மொழி, வள்ளலார் எழுதிய திருவருள் மெய்மொழி விளக்கத்தை பற்றி நம்ம படித்தோம். அதில் சத்தியஞான சபை ஏன் தோற்றுவித்தார், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எப்படி வள்ளலாரை ஆட்கொண்டார், அவருக்கு எப்படி வரைபடம் போட்டு கொடுத்து அந்த சபையை கட்ட வைத்தார். இப்போ சத்தியஞான சபையை கட்டினது வள்ளலார் இஷ்டத்துக்கு கட்டலை, அவர் இஷ்டத்துக்கு கட்டினார்னு நினைக்கிறீங்களா? இறைவன் தான் வரைபடம் போட்டு கொடுத்தாரு, ப்ளூ பிரிண்ட்டுன்னு பேர். அப்படி தானுங்களா? இன்ஜினியர்களுக்கு தெரியும், ஒரு வரைபடம் போட்டால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி மேஸ்திரிட்டு கொடுத்தா பில்டிங்கை கட்டுவார் இல்லைங்களா? அப்போ அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சத்திய ஞான சபையை எண்கோண வடிவமாக அமைத்து ஒரு வரைபடம் போட்டு அந்த வரைபடத்தில் உள்ளவாறு சபையை கட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டார். ஆர்டர் போட்டோடனே அவர் என்ன பண்ணார், ஆளுங்களை வர வச்சு அந்த வரைபடத்தை கூட்டு இப்படி கட்ட சொல்லிட்டார். கட்ட சொல்லிட்டு இருப்பாடு எதற்காக கட்டினன்ற விளக்கத்தை தான் இது வெளியே நம்ம படித்தோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஞான சபை எப்படி கட்டப்பட்டு இருக்கிறது? எண்கோண வடிவம். எண்கோண வடிவம் ஏன் வைக்கணும்? ஒரு கோணத்தில் வைக்கலாம் இல்லை சார். இப்போ இந்த வீட்டுக்கு ஒரு பக்கம் தானே போகிறதுக்கு வழி வச்சுருக்கிறீங்க. வள்ளலாரையா அங்கே எண்கோணமாக வச்சார்? அப்போது எண்குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு ஒரு பாட்டில் வரும் இல்லையா? திருவள்ளுவர் சொல்லுவார் இல்லையா? அப்போது அதுவும் சொல்லலாம். எஞ்சான் உடம்பிற்கு சிறதே பிரதானம்னு சொல்கிறாங்க, அது ஒன்று. ஆனால் நம்ம உடம்புக்குள்ள என்ன இருக்கு? 8 குணங்கள். அதான் எண்குணத்தான். இப்படி பல 8க்கு உண்டான பழக்க வழக்கங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனால் வள்ளலார் இங்கே என்ன சொல்கிறேன்னா, இந்த பிரபஞ்சம் என்பது எத்தனை கோணங்களை உடையது? நம்ம வச்சிருக்கிறது 8 திசைகள் இருக்கு இல்லையா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வடகிழக்கு வடமேற்கு தென்கிழக்கு தென்மேற்கு 8 திசைகள். எண் திசை இருக்குதா? அப்போது 8 திசைகளையும் அடங்கிறது தான் அந்த உலகம். எண்கோண வடிவம் இல்லையா? அப்போ வடலூருக்கு ஒருத்தர் மட்டும் வரணுமா? 8 திக்கில் இருக்கிறவங்க வரணுமா? எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க இல்லையா? அப்போ எல்லா நாடுகளுக்கும் வந்து வணங்கணும். அப்போ 8 பக்கமும் சூழ்ந்து மக்கள் எங்கிருந்தாலும் இறைவன் தெரியணும். அந்த பெருவெளியில் எங்கேருந்து பார்த்தாலும் இறைவன் தெரியணுமே தவிர அதுக்காக தனியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. எந்த திசையிலேருந்து எங்கே நின்று பார்த்தாலும் தெரியணும். ஆனால் இப்போ எப்படி இருக்குது வடலூர்? ஒரு பக்கம்தான் பார்க்குறான் இல்லைங்களா? ஆனால் வள்ளலார் ஏன் 8 கோணம் வச்சு கட்டினா? அதுக்கு எல்லா செவத்தையும் அடிச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் வாசப்படி வச்சுருக்கலாம்ல? இப்போ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு? 8 பக்கம் கதவு இருக்கா? 2 ஜன்னல் இருக்கா? இருக்கா இல்லையா? அப்போ பூரா இப்போ எப்படி இருக்கு? சொல்லுங்கள், அடைச்சி வச்சுருக்காங்க. ஆனால் வள்ளலாருடைய நிலை என்ன? இதை முடிச்சுட்டு ஆச்சுங்களா? இதை முடிச்சிடலாம். அப்போது எண்கோண வடிவம் ஏன் வச்சார்? 8 திசையிலேருந்து பார்க்குறதுக்கு. அதெல்லாம் வரேன் பாடலோடு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். அப்போது வள்ளல் பெருமான் இறைவரை வந்து வடலூருக்கு வர வைக்கிறார். முதல் ஒழுக்கத்தை படிச்சுட்டோம், இறைவனை எப்படி தெரிஞ்சுன்னு படிச்சுட்டோம். அப்போ இறைவனுடைய கடவுளை தொடர்பு கொள்வதற்கு எதிர்த்து தடையாக இருப்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆச்சுங்களா? அப்போது வள்ளலாருங்க ஒரு அழகான பாடலை போடுறார். வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. யார் வந்தால் பெறலாம் நல்ல வரம்? அப்படி தான் நம்ம எல்லோரும் நினச்சிருக்கோம். நீங்கள் எல்லோரும் நினச்ச கடவுள் இல்லைன்னா நீங்கள் எல்லோரும் போகிறீங்க சார், அங்கே கடவுள் இல்லைன்னா யாருக்கிட்ட போய் வரவாங்க? அப்போ கடவுள் அங்கே இல்லைன்னா வேஸ்ட்டு. அப்போ என்ன சொல்கிறாரு?
இறைவனை கூப்பிட்றாருங்க. இறைவன் வராமல் நம்ம வரம் பெற முடியுமா? பில்டிங் கட்டாத உள்ள உட்கார முடியுமா? அதுபோல் இறைவன் வராத கடவுளை நம்ம வழிபட முடியுமா? அப்போ என்ன சொல்கிறார்? கடவுளை கூப்பிட்றாரு. எங்கே? வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. மற்ற இடத்துல என்ன வரம் கிடைக்குது? என்னென்ன வரம் கிடைக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாரு? நல்ல வரம் கிடைக்குன்னு சொல்கிறாரு. திருவார் பொன்னம்பலத்தை செழிக்கும் குஞ்சித பாதர் சிவ சிதம்பர போதர் தெய்வ சபாநாதன். சபாநாதன் யாருக்கு பேர்? நடராஜ பேருக்கு என்ன பேர்? சபாநாதன். அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அப்போ அங்கே இருக்கிறவரை கூப்பிடுன்றாரு. ஏன் அங்கே இருக்கிற கூப்பிட சொல்கிறாரு? அதை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. அங்கே போய் நடராஜரை கூப்பிட சொல்ல, பெருமாள் ஒரு சாமி இருக்கு அதை கூப்பிட சொல்ல. அங்கே என்ன வச்சுருக்காங்க தெரியுமா? சிதம்பர ரகசியம்னு வச்சுருப்பாங்க. சரிங்களா? சிதம்பர ரகசியம்னா என்ன? ஏதாவது சொன்னாங்களாங்க? வெட்ட வெடி. ஆனால் அதை கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு செவுத்தில் ஒரு ஸ்க்ரீனை போட்டு வில்வ மாலை போட்டிருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் சபாநாதர்னு பேர். புரியுதுங்களா? அப்போது திருவார் பொன்னம்பலத்தை செழிக்கும் குஞ்சிதபாதர் சிவ சிதம்பர போத தெய்வ சபாநாதர் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு வந்தால் பெறலாம் நல்ல வரமே. அதுக்கு சொல்கிறாரு, சிந்தை கழிக்க கண்டு சிவானந்த மது உண்டு தெளிந்தோர் எல்லோரும் தொண்டு செய்ய பவுரி கொண்டு இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே. ஆண்டவர்கிட்ட சொல்கிறாராம், இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே, அங்கே இதைவிட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. புரியுதுங்களா? அங்கே ஒரு இடத்துல இருந்து இடுக்கில் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள். அங்கே என்ன எவ்வளோ நீங்கள் போயிருப்பீங்க? ஒரு 1000 பேர் நின்று பார்க்க முடியுமாங்க? 100 பேர் நின்று இடிச்சுக்கணும் இல்லைங்களா? அதை சொல்கிறாருங்க. அங்கே இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே, இந்த வெளியில் போய் நடமிட துணி என்னையா கடவுள் நீ அப்படின்ற மாதிரி, இந்த வெளியில் நடமிட துணிந்தீரே, அங்கே இதை விட பெருவெளி இருக்குதென்றால் இங்கே வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கு. அங்கேருந்து வடலூர் தானே வடதிசை. நல்லா கவனிச்சுக்கணும். இங்கே வடதிசை சிதம்பரத்துக்கு வடலூர் எது? வடதிசை. அச்சா, அதுக்கப்புறம் இன்னொன்று தான் முக்கியமானது. இடுக்கில்லாமல் இருக்க இடம் உண்டு நடம் செய்ய. அங்கே எப்படி இருக்கு? இடுக்கு இருக்கு. இங்கு அம்பலம் ஒன்று. அங்கே என்ன இருக்கு? ஒரு அம்பலம்னா ஒரு பக்கம். இங்கு அம்பலம் ஒன்று, அங்கே 8 அம்பலம் உண்டையா. ஒடுக்கில் இருப்பதென்ன உளவு கண்டு கொள்வீர் என்னால் உண்மை இது வஞ்சமல்ல உண்மையிலான என்று சொன்னால் வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்கே வந்தால் பெறலாம் நல்ல வரமே. புரியுதா? அப்போ அங்கே 8 அம்பலம் எது கட்டினாரு? அங்கே ஒரு வெளி இருக்கு. ஒரு வெளி தான், ஒரு பக்கம் தான் பார்க்க முடியும். இங்கே வந்தால் 8 பக்கம் பார்க்க முடியும். எங்கிருந்து மக்களும் எந்த திசையிலேருந்து எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் எங்கே இருந்தாலும் கடவுளை பார்க்கலாம். கடவுளுக்கு கதவு பூட்டு தேவையில்லை. கடவுளுக்கு பூட்டு வேணுமா? கதவு வேணுமா? கடவுள் திறனானா? ஐயோக்கியனா? பைத்தியக்காரனா? சொல்லுங்க. கடவுளை மறைப்பதற்கு நீயா? அதுதான் வள்ளலார் சொல்வார். அடங்கு நாள் இல்லாத அமர்ந்தானை காண்பதற்கு தொடங்கு நாள் நல்லதென்றோ. இறைவனை அடைக்க முடியுமா? ஆண்டவனை தொடர்பு கொள்வதற்கு நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கலாமா? அவர் நினைச்சா என்ன வந்த உலகம் இல்லையா? அதைத்தான் சொல்றாரு. அதையும் சொல்றாரு, அடங்கு நாள் இல்லாத அவன்தானை காண்பதற்கு தொடங்கு நாள் நல்லதென்றோ. நம்ம நல்ல நாள் கெட்ட நாள் பார்த்து கடவுளை தொழுவு பண்ணி வணங்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் அங்கே கிடையாது. அப்போது மெல்லிய சிவகாம வள்ளி உடன் கழித்து விளையாடவும் எங்கள் வினையோடவும் ஒழித்து எல்லையில் இன்பம் தரவும் நல்ல சமயம்தான் இது.
இங்குமங்கும் நடமாடி இருக்கலாம் என்றபோது வருவார் அழைத்து வாடி வடலூர் வடதிசைக்க வந்தால் பெறலாம் நல்ல வரமே. ஆச்சுங்களா? இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? சத்திய ஞான சபை இப்பொழுது ஒரு பக்கமாக இருந்து ஜோதியை காட்டுவது நியாயமா தவறா? தவறு. இது யார் செய்த வேலை? சபாபதி குருக்கள் செய்த வேலை. வள்ளலாருடைய காலத்தில் சபாபதி குருக்கள் கூட இருந்தாரா? சபாபதி சித்தி பெற்று பிறகு எல்லாரும் போயிட்டாங்களா? சபாபதி மட்டும் சபையை பிடிச்சிக்கிட்டாரா? பிடிச்ச உடனே அவர் இஷ்டத்துக்கு இந்த வழிபாட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டார். அன்று மறைக்கப்பட்டது இன்று வரையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால்தான் வடலூரிலே இப்பொழுது பிரச்சனைகள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. வடலூர் பிரச்சனை ஓயவில்லை. கோர்ட்டு கேஸுன்னு போயிட்டு இருக்கு. அந்த சபையில் பூந்து நான் சாவிப்படுங்க உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை சொல்லியிருக்கேன். அப்போது அந்த காலத்தில் 12 வயதுக்குட்பட்டவர்களும் 72 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மட்டும்தான் சபைக்கு உள்ளே செல்ல வேண்டும் என்பது வள்ளலாருடைய கட்டளை. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லறத்தில் ஈடுபடாதவர்கள் 12 வயதுக்குள்ளவர்களுக்கு சுக்கிலம் வீரியம் பெறாது, 72 வயது மேற்பட்டவர்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஈடுபட முடியாது. இந்த 2 வயது உள்ளவர்கள் மட்டும்தான் சபையிலே வழிபாடு செய்ய வேண்டும் என்று வள்ளலார் தெளிவாக எழுதி வச்சிருக்கார். அதை மீறி அப்பொழுது இந்த சபேசன் என்பவரை ஒரு 30 வயசு அவர் உள்ள அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தார். அது மட்டுமல்ல, உள்ளே சிவலிங்கத்தை வைத்து வழிபாடு பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் தான் ஜோதி தரிசனத்தை காட்டுவார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நான் அந்த சபேசனை இடிந்து சாவியை பிடுங்கி அந்த காலத்திலே பெரிய ஆர்ப்பாட்டம் செய்து கமிஷனரு, போலீஸு, மினிஸ்டர் எல்லாம் வந்து அதை தடை செய்வதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதற்கு காரணகாரியமாக இருந்தவன் இந்த அடியன் ஈரோடு கதிர்வேல் தான். அதுக்கப்புறம் தான் பல மாற்றங்கள் ஏற்பட்டது. எனக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன்லாம் வச்சுட்டாங்க. அப்போ வீரப்பன் அறநிலைத்துறை அமைச்சர் நான் செய்யும்போது. எதற்காக சொல்லுகிறேன் அன்பர்களே, வடலூர் பெருவெளி என்பது, சத்திய ஞான சபை என்பது இறைவன் வந்து மக்களுக்கு அருள்வாளிக்கக்கூடிய இடம். அதுக்கு வேறு வெளில இருக்கக்கூடிய மேடை இருக்குது தெரியுமா? ஜோதி வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்களா போனவொடனே, அதுக்கு பேர் ஞான சிங்காதன பீடம்னு பேர். அதுக்கு பேருனா ஞான சிங்காதன பீடம். அந்த பீடத்தில் வைத்திருக்கக்கூடிய ஒளி 8 பக்கமும் கதவு திறந்து விடப்பட்டு எங்கிருந்து பார்த்தாலும் இறைவனை காண வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய வள்ளலாரை போட்ட சட்டம், இறைவனுடைய சட்டம். இன்று கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. சுற்றி இருக்கக்கூடிய வளையங்கள் துண்டுபட்டு இருக்கிறது. எண்கோண வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ஞான சபையை சுற்றி சங்கிலி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த வாரியார் சுவாமிகள் மற்றவர்கள் மகாலிங்கெல்லாம் திருப்பணி செய்யும்போது அந்த சங்கிலி கட் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி இந்த ஞான சபை இது இருக்குல்ல, உள்ள வராண்டா, அப்படிலாம் வள்ளலார் கட்டல. அகவல் மண்டபம் இருக்குல்ல, அதெல்லாம் வள்ளலார் கட்டல. அகவல் மண்டபம்லாம் மகாலிங்க காலத்தில் அது வச்சுது. அப்போ அது எண்கோண வடிவம் மட்டும்தான். அதை சுற்றி சங்கிலி, என்ன சங்கிலி? இரும்பு சங்கிலி. இதுவரையில் துருபிடிக்காத சங்கிலி. வள்ளலார் போட்ட சங்கிலி இன்னும் இருக்கிறது. இந்த முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுனால அந்த சங்கிலியை கட் பண்ணி அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் தூக்கி போட்டு முன்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் வள்ளலார் சபையை கட்டும்போது அந்த சங்கிலி துண்டிக்கப்படவில்லை, ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. அந்த சங்கிலியை தாண்டி தான் உள்ளே போகக்கூடாது யாரும். புலால் உண்பவர்கள் உள்ளே பிரவேசிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, இந்த சங்கிலிக்குள்ளே புலால் சாப்பிட்றவங்க உள்ளே போகக்கூடாது. ஆனால் அன்றைக்கி எல்லோரும் போகிற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கிட்டாங்களா? எதற்காக சொல்லுகிறேன் நண்பர்களே, வள்ளலார் சொல்லிய வண்ணம் வடலூர் பெருவெளியில் எந்த இடத்தில் வள்ளலார் சொல்லிய வண்ணம் இதுவரையில் இன்னும் நடக்கவில்லை. கண்டிப்பாக நடக்கும். பிரார்த்தனை செய்வோம். திருவருள் காரியப்படுகின்றது. திருவருள் சும்மா இருக்காது. இவ்வளவு பெரிய உண்மை, இயற்கை உண்மை கடவுளை கொண்டு வந்து நிறுத்திய வள்ளலாருக்கு யார் எந்த விதமான தவறான காரியங்கள் ஈடுபட்டாலும் இருக்கும் இடம் தெரியாமல் அவர்கள் ஒதுக்கப்படுவார்கள்.
வள்ளலார் சொல்லிய வண்ணம் நடந்தே தீரும். நடப்பதற்குண்டான அருளாளர்கள் வந்தே தீருவார்கள். ஏன்னா அருள் பெற்ற வந்துட்டு சொன்னானா எல்லாம் கேட்டுருவாங்க. அதிகாரி சொன்னால் கேட்க மாட்டான், மந்திரி சொன்னால் கேட்க மாட்டான், மினிஸ்டர் சொன்னால் கேட்க மாட்டான், மத்திய அரசு சொன்னால் கேட்காது, மாநில அரசு கேட்காது, சன்மாரிகள் கேட்க மாட்டாங்க. ஆனால் அருளாளர் வந்தால் கேட்டாகணும், வேறு வழியே கிடையாது. ஆனால் அருளாளருடைய தன்மை மனிதத்தன்மை அல்ல. அருளாளருடைய தன்மை என்ன? இறைத்தன்மை. இறைத்தன்மை எப்படிப்பட்டது? காற்றாலே, புவியாலே, ககன மதனாலே, கடலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, கொலை கருவியாலே, பிறர் ஏற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்சான்றும் அடியாது விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றே விரைந்தளித்தான் எனக்கு. ஏற்றாலே இழிவனை நீ நினையாதீர் உலகி, என் தந்தை அருட்பெருஞ்சோதி இறைவனை சார்கிறேன். இறைவனுடைய அருளை பெற்றவர்களுடைய தேகம் மண்ணில் படாது, அழிக்க முடியாது, தொட முடியாது. ஐம்பூதங்களும் அலையடிச்சிட்டு ஓடிடும். வள்ளலார் மீது ஏதாவது பட்டதா? மழை படாது, வெயில் படாது, காற்று படாது, நிழல் விடாது, தரைப்படாது. அப்படிப்பட்டவருக்கு பேர் தான் அருளாளர். சும்மா போட்டு வந்தவங்களாம் அருளாளர் சொன்ன யாரும் நம்பிடாதீங்க. அருளாளர் என்பது இறைவனுடைய செய்தியை முழுமையாக பெற்று அதன்படி வாழ்ந்து உலக உயிர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய உண்மையான அருளாளர் எப்பொழுது வருகிறார்களோ அப்பொழுது உலகம் முழுவதும் வடலூர் போற்றப்படும், வள்ளலார் போற்றப்படுவார், உலகம் முழுவதும் சுத்த சன்மார்க்கம் விளங்கும் என்று கூறிக்கொண்டு அன்பர் அவர்கள் சொன்னார். இப்பொழுது அடுத்ததாக கேள்வி பதில் நேரம். காலம் வரும், மாறும். இந்த கதிரை இந்த பிறை விட்டுட்டு போனாலும் அடுத்த பிறையில் வந்து தூள் கிளப்பிடுவேன். சும்மா இருக்க மாட்டேன் நான். வந்த தீர்ன வேறு வழியே கிடையாது. இந்த பிறை விட்டா கூட பரவாயில்ல, அடுத்த பிறையில் சடன்லி, அதாவது என்னன்னு சொல்லுவாங்க, இமீடியட்னு சொல்கிறோம்ல. ஏன்னா இந்த பிறவியில் எனக்கு காலம், நேரம், சூழ்நிலை, சந்தர்ப்பங்கள் எவ்வண்ணமாக மாறும் என்பது எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன ஆரம்ப காலத்தில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவன். இன்னும் எத்தனையோ நினைவு செறிவுகள், நிறைய குறைகள்லாம் இருந்திருக்கலாம். இந்த முழுமை பெறாத காலத்தில் மரணத்தை என்பதை நான் எதிர்கொண்டிருக்கிறேன். அப்படி இருந்தாலும் அடுத்த பிறவி நம்பர் 1 தான் வரும்னு எனக்கு தெரியும். நான் பல வேண்டிகள் சொல்வேன். ஒரு சன்மார்களை டெஸ்ட் பண்ணி ஒரு 1000 பேரை கூப்பிட்றாரு ஆண்டவர்னு வச்சுங்க. ஒரு 1000 பேரை கூப்பிட்றாரு. அவங்கெல்லாம் ஓரளவுக்கு தகுதி பெற்றவர்கள். ஒரு 1000 பேர் இதில் கொஞ்சம் தகுதி உடையவர்கள் கூப்பிட்டு ஒரு லைனில் நிற்க வைக்கிறாருன்னு வச்சுங்க. ஆனால் முன்னாடி இருப்போம் யார்? இந்த ஈரோடு கதிர்வேல் தான் நிற்பேன். ஆண்டவர்கிட்ட அதான் வாடின்றது, வாடினா பொம்பளை வாடின்னு சொல்கிறதல்ல, வாருங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அந்த வார்த்தையில் அந்த தமிழினுடைய இலக்கண இலைக்கு மேலே வாடின்னு சொல்கிறது. வாடின்னா நம்மளே ஏதோ ஒரு பொம்பளை கூப்பிட்ற மாதிரி அப்படின்னு நினச்சிடக்கூடாது. வாருங்கள், வாங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வாடின்றது ஒரு அழகான அந்த பாடலுக்கு உண்டான பாடல் வரிகள். வருவார் அழைத்து வாடி, அழைத்து வருவார்னா அது முதல் சொல்லிட்டார்ல, வருவார்னு தானே போட்டார். வருவாடின்னு சொன்ன போட்டாரா? வருவார் யார்? ஆண்டவர். அதனால் அழைச்சி வா, கூப்பி சொன்னால் புரிஞ்சுக்குவார். இப்போ ஒரு வார்த்தை சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னால் புரிஞ்சுக்கிறவங்க, சொன்னாலும் புரியாதவங்க இருக்காங்க இல்லையா? ஒரு வார்த்தை சொன்னோடனே புரிஞ்சுக்கிறவங்க இருக்காங்க, எவ்வளோ சொன்னாலும் புரியாதவங்க இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் சொன்னால் புரிஞ்சுக்குவார்ல, அதுக்காக தான் அவர் சொல்லுவார். சொன்னால் புரிஞ்சுக்குவார், சொன்ன சும்மா ஜாடை காட்டு வந்துடுவாருன்றார். ஒரு உதாரணத்துக்கு சொன்ன ஒரு நண்பர் அங்கே நிற்கிறாரு, கண்ணுமே பேசும் அப்படின்னா புரிஞ்சுக்குவார். அங்கே அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவர் தெரிஞ்சுக்குவார். ஏன்னா முதல்ல பேசியிருக்கும்ல. அடுத்த மீட்டிங் சீக்கிரம் போடுங்க, இல்லாட்டி அடுத்து சொல்கிறேன் இந்த கேட்ட கேள்விக்கு. ஏன் வள்ளலார் இங்கே கூப்பிட்டாருன்னு ஒரு விளக்கம் இருக்குல்ல, புரிஞ்சுங்களா? அதாவது நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கேள்வி பதில் கேட்டால் தான் புரியும். ஏன்னா ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போகாது, ஏன் வடலூருக்கு வரணும்? அது ஒரு கேள்வி இருக்குல்ல. எல்லாருக்கிட்டையும் போகாமல் ஏன் மேட்டுக்கும் போகணும்? ஏன் மருதூரில் பிறக்கணும்? தமிழ்நாட்டில் வந்து 5-6 பொண்டாட்டி கட்டினார்ல, எத்தனை மனைவி வள்ளலாருடைய அப்பாவுக்கு?
ஆறாவது மனைவி. ஆறாவது மனைவிக்கு அஞ்சாவது பையன். புரியுதுங்களா? அப்ப ஆறாவது மனைவி கல்யாணம் பண்ணும்போது ராமையாவுக்கு என்ன வயசு இருக்கும்? ஒரு கல்யாணம் பண்ணும்போது என்ன வயசு? ஒரு கல்யாணம் பண்ணி மனைவி கல்யாணம் பண்ணுறாரு, குழந்தை இல்லை. அது குழந்தை இல்லாட்டி மறுபடியும் செத்து போயிடுது. குழந்தையும் இல்லை, குழந்தை இல்லாமல் செத்தும் போயிடுது. செத்த உடனே கல்யாணம் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் கேப் போடுவாங்கள்ல. இதுபோல் 5 மனைவி கல்யாணம் பண்ணுறாரு, 5 மனைவி செத்து போயிடுது. 6வது மனைவி கல்யாணம் பண்ணுறாரு. அப்போ 6வது மனைவி எங்கேருந்து கல்யாணம் பண்ணுறாரு? சின்ன காவனம். மருதூர் எங்கே, சின்ன காவனம் எங்கே? குறைஞ்சது 400 கிலோமீட்டருக்கு மேலே. அப்போ வண்டி வாகனங்கள் இருக்கா? கிடையாது. அப்போ ஒரு கல்யாணம் பண்ணியே ஒரு பொண்டாட்டி செத்து போயிட்டா இன்னொருத்தம் கொடுக்குறது யோசனை பண்ணுவான்ல. 2 பொண்டாட்டி சொன்னது செத்தா அதையும் யோசனை பண்ணுவாங்கள்ல. 5 பொண்டாட்டி செத்தும் அந்த ஆளுக்கு மறுபடியும் கல்யாணம் பண்ணுறதுக்கு பொண்ணு கொடுக்குறானா எப்படியே ஆளாக இருக்கும். 2வது, இவர் எப்படிப்பட்ட நல்லவராக இருந்திருப்பார். அப்படி பாருங்கள், ராமையாவுக்கு 5 மனைவி இறந்தும் 6வது மனைவி கொடுக்குறாங்கன்னா இவருடைய கேரக்டர் எந்த நிலையில் இருக்கும்? அப்போ எங்கே போகிறாரு அந்த 6வது மனைவிக்கு? சின்ன காவனம் போகிறாரு. பொன்னேரிக்கு அடுத்த சின்ன காவனத்தில் அங்கேருந்து கல்யாணம் பண்ணுறாரு. இதெல்லாம் பெரிய விஷயங்க. இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா இன்னும் பெரிய விஷயம்லாம் வெளிப்படுத்தினா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவருக்கு வயசுன்னா, அப்போ அவருக்கு தான் இவர் குழந்தை பையன் பிறந்தாரா? ராமையாவுக்கு 5வது மனைவிக்கு 5வது மகன் சொல்கிறோம். அப்போ 5வது மனைவிக்கு 5வது மகனாக வள்ளலார் பிறந்தாரா? அது பிறப்பதற்கு என்ன தகுதி வரும்? ஆண்டவர் ஒரு அருள் குழந்தையை அனுப்புகிறாருன்னா அந்த அருள் குழந்தைக்கு என்ன தகுதி இருந்தால் யாருக்கிட்ட அனுப்பணும்? எவ்வளோ கேள்விகள் இருக்கு இல்லையா? இதெல்லாம் விட இருக்குது. நான் உண்மையை சொன்னேன்னா இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகமாகும். எவ்வளோ விஷயங்கள் இருக்குது எனக்கு தெரியும், புரியுதுங்களா? அதனால் நிறைய விஷயங்கள் இறைவனுடைய ரகசியம் மறைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலார் குழந்தை பிறந்ததுக்கு அதுக்கு என்ன பட்சம் பேர் தான் சம்பு பட்சம்னு பேர். ஒரு வாரம் கட்டியில் நீங்கள் படிச்சுங்க, அதுக்கு பேர் என்ன? சம்பு பட்சம். புக்கில் எழுதியிருப்பார். வள்ளலார் குழந்தை பிறந்ததனுடைய பட்சம் அணுபட்சம், விபுபட்சம், சம்புபட்சம், பிரகிருதி பட்சம், இப்படின்னு பட்சங்களை பிரிப்பாங்க. அப்போ வள்ளலார் எந்த பட்சத்தில் பிறந்தார்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வரலாறு எழுதுன்னு ஒரு புக்கை எழுது. அடுத்தது கேள்வி. ஆனால் எனக்கு தெரியும், நான் அதில் ஆழமாக இருக்கேன், உண்மையாக இருக்கேன், உறுதியாக இருக்கேன். வள்ளலார் எதற்காக பிறந்தார், ஏன் பிறந்தார், எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், வந்தவருடைய நோக்கம் என்ன, வள்ளலாருடைய ஆன்மா என்ன ஆன்மா, அந்த ஆன்மாவுக்கு நம்ம ஆன்மாவுக்கு என்ன வேறுபாடு, எல்லாமே எனக்கு தெரியும். புரியுதுங்களா? ஒரு செலக்டட் ஒரு ஆன்மாவை செலக்ட் பண்ணுறார் கடவுள்னா சாதாரணமாக செலக்ட் பண்ணிடுவாரா? சொல்லுங்கள். இப்போ உங்கள் தலைவரை செலக்ட் பண்ணுறீங்கன்னா எல்லாரையும் செலக்ட் பண்ணிட்டா தலைவர் ஆகிடுவாங்களா? கோடீஸ்வரன் இல்லை அவர். நீங்கள் வேறு யாருன்னா போட்டிங்கன்னா இப்படி செலவு பண்ணுவாங்களா? அப்போது அந்த செலக்ட் ஒரு தலைவராக இருக்கிறதுக்கு ஒரு கெத்து வேணுமில்ல? அப்போ அருளை பெறுவதற்கும் அருளை மற்றவர்களுக்கு சொல்லுவதற்கும் ஒரு தகுதி வேணும் இல்லையா? அதனால தான் வள்ளலார் சொல்கிறாரு, அகவலனுடைய முடிவு என்ன? படிக்கிறீங்களே தினமும்? நோ 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 நோ. முத்தரும் சித்தரும் தேவரும் மூவரும் சித்தரும் முத்தரும் யாவரும் பெற்றிடா போற்றினின் பேரருள். படிக்கிறீங்களா? அப்போ என்ன அர்த்தம் அது கண்டுபிடிச்சிங்களா? உங்கள் அகவல் பண்ணியே தான் படிக்கிறீங்க. தேவரும் மூவரும் சித்தரும் முத்தரும் யாவரும் பெற்றிடா இயலென கழித்தனே. அப்போ எப்படிப்பட்ட ஆன்மா இது? அங்கே அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத எனக்கு ஏன் கொடுத்த? கொடுக்க வேண்டிய அதிகாரம் யார் கொடுத்தது? அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு நான் என்ன செய்யணும், என்னுடைய செயல் எப்படி இருக்கணும், எவ்வளோ கேள்விகள் நிறைய கொட்டி கிடக்கிறது. ஒவ்வொரு வரைக்கும் 1000 விளக்கம் எழுதலாம். அடுத்து சொல்லுமா.
அதாவது படுக்கிறது கூட வள்ளலார் சொல்லியிருக்கிறார். தூங்கிறதுக்கு, அதாவது உடலுறவு கொள்வதற்கு கூட எப்படின்னு சொல்லியிருக்கார். எந்த ஞானியாக சொல்லியிருக்காங்களா? படிச்சிருக்கீங்களா? உடலுறவு, ஒரு ஆண் பெண் உடலுறவு கொள்வதற்கு எப்படி உடலுறவு கொள்வது எல்லாம் தெளிவாக எழுதியிருக்காரு. அதுபோல் நீ என்ன கேட்டீங்கப்போ? வாசி யோகம்னு கேட்குறாங்க. நீங்கள் வாசி வாசி என்றுரைப்பார் வெண்ணிலாவே, வாசி யார் கண்டார் வெண்ணிலாவே, அதில் பாடல் வருதா? அப்போது ஒரு உடம்பில் அது செயல்படுவதற்கு எது தேவை? 5 பூதங்கள் தேவை. 5 பூதங்களில் நீங்கள் காற்றை மட்டும்தான் கணக்கெடுக்கிறீங்க, மற்றதெல்லாம் விட்டுட்டீங்க. அப்போ காற்று இல்லாத இந்த காற்று இயங்கிட்டு இது 3 இல்லைனாக்கா உடம்பு இயங்குமா? அப்போ 5 பூதமும் தேவை. அப்போ அந்த உடம்பு தகுதிக்கு தகுந்த மாதிரி சுவாசங்கள் போய் வரும். அது ஆட்டோமேட்டிக் சிஸ்டம்னு பேர் இருக்குது. அது தன்னைத்தானே சிஸ்டம் மாறிக்கிட்டே கரெக்ட் பண்ணும். உங்களுடைய உடம்புக்கு தேவையான போது அதுவே இடமாகவும் மாறும், வளமாகவும் மாறும். நீங்கள் மாற்ற வேண்டியதில்லை. அதனால தான் நீங்கள் படுக்கும்போது இடது பக்கமாக படுங்கன்னாரு. ஏன் இடது பக்கமாக படுக்க சொன்னார்? நீங்கள் வலது பக்கமாக படுத்திங்கன்னா மூச்சு திணறும். ஏன்னா இடது பக்கம் என்ன இருக்குது? வெயிட் இருக்குது. அப்படி சொன்னால் தான் புரியும். இங்கே என்ன இருக்குது? வலது பக்கம் இங்கே எம்டி. மிஷினரி பூரா இங்கே தான் இருக்குது. ஒரு வண்டிக்கு இன்ஜின் எங்கே வச்சுருப்பாங்க? காருக்கு முன்னாடி வச்சுருப்பாங்களா? பைக்குக்கு எங்கே வச்சுருப்பாங்க? சென்டரில் வச்சுருப்பாங்களா? அது மாதிரி இந்த உடம்புக்கு இன்ஜின்லாம் எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல தான் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் வெயிட்டு மேலே வெற்றிடம் இருக்கலாம். வெற்றிடத்து மேலே வெயிட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? புரியுதா? புரியுதா இல்லையா? அப்போது இங்கே வெயிட் மேலே இந்த வெற்றிடம் இருந்தால் பிரச்சனையே இல்லை. வெற்றிடத்து மேலே வெயிட் அமுத்துனா என்ன ஆகும்? திணறிடும். இடது பக்கம் அப்படியே திணறு, மூச்சு விட முடியாது. அப்போது அந்த ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் கரெக்டாக நடக்கிறதுக்கு இடது பக்கமாக போடுங்க. நீங்கள் மூச்சு அடைச்சிக்கிட்டா கூட இடது பக்கமாக படிச்சிங்கன்னா மூச்சு ரெகுலராக கரெக்டாக வரும். காரணம் என்னென்னா மிஷின் இருக்கிற இடம் இந்த பூரா இங்கே தான் ஃபிட்டிங். இந்த இடமெல்லாம் அதிகம் கிடையாது. புரியுதுங்களா? நுரையலாகட்டும், இருதயமாகட்டும், ஆட்டாகட்டும் எல்லாமே இங்கே தான், இந்த இடத்துல தான். அது வந்து இடது பக்கமாக தான் இருக்கும். இப்படி படித்தீங்கன்னா மேலே கொஞ்சம் வெயிட் கம்மி, ஒன்றும் பிரச்சனை வராது. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். நீங்கள் வலதாக படிச்சிங்கன்னா மூச்சு திணறும். நீங்கள் அதிக நேரம் நீங்கள் வலது பக்கம் படுத்து பாருங்கள், உங்களை அறியாமல் இடது பக்கம் திருப்பிக்குவீங்க. அதனால் இந்த வாசி வாசி இதெல்லாம் தேவையில்லை. அது சிஸ்டம் இந்த பாடிக்கு ஒழுக்கத்தை கரெக்டாக வச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி அது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே மாற்றிக்கும். ஏங்க சாதாரணமாக ஒரு ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சுருக்காரு. இப்போ தலைவர் வந்து வீட்டில் போர் போடுறாருன்னு வச்சுங்க. போர் போட்டால் உள்ள மிஷின் அனுப்புகிறீங்களே, போருக்குள்ள மிஷினு. அப்போ அந்த மிஷினு டேங்கில் வந்து தண்ணி வச்சிட்றீங்க, பைப் வச்சிட்றீங்க. பைப்பு நிறையும் போது மிஷின் நிற்கிது இல்லைங்க. ஏங்க ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு பைப்பு அங்கே வச்சாச்சு, தண்ணி போகிற பைப்பு. இங்கே வந்து மோட்டருக்குள்ளே இது பைப்புக்குள்ளே மிஷினை வச்சுட்டீங்க. இது தண்ணி புஷ் பண்ணி அடிச்சிட்டு இருக்குது. டேங்க் நிறையுது. டேங்க் நிறையும் போது இது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுது. சென்சார்னு அதுக்கு பேர் இல்லையா? இந்த மெத்தடு இங்கே இருக்குல்ல. ஏங்க இவன் மனிதன் செஞ்ச சென்சாருக்கு இவ்வளோ பவர் இருக்குன்னா இறைவன் செஞ்ச சென்சார் எப்படி இருக்கும்? அதனால் இந்த மூச்சு எடுத்து விடுறது, விடுறது, இது விடுறதுலாம் கேட்காதீங்க. நமக்கு இன்னொன்று ரகசியம். இப்போ ஏசி டிசி இது 2 வயர் இருந்தால் தான் பல்ப் எரியும் இல்லையா? இது வெளியில் இருக்கக்கூடிய என்ன, அதுக்கு பேர் என்ன சொல்கிறதுப்பா? எர்த்து கரண்ட்டு. யதார்த்தமாக சொல்லலாம், ஒரு வயரில் கரண்ட் வரும், இன்னொரு வயரில் எர்த்து வரும். இது சொல்லுங்கள், இங்கிலீஷில் என்ன பேர் இருக்கு? நியூட்ரல் ஃபேஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா? இது 2 வயர் இருந்தால் தான் லைட் எரியும். ஒரு வயரை மட்டும் நீங்கள் கனெக்ஷன் பண்ண எரியுமா? ஆனால் மனித உடம்புக்கு 3 வயர் தேவைப்படுது. பலம், இடம், சுழுமுனை. அதனால தான் வாத நாடி, பித்த நாடி, சுழுமுனை நாடின்னு பேர். வாத, பித்தம், சுழுமுனைன்னு பேர்.
இப்போ இந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்த 3 நாடி உள்ளே போகும். அதனால தான் அவங்க நாடி ஜோதிச்சு பார்ப்பாங்க. நாடி பிடிச்சி பார்க்குறாங்களே சித்தர்கள் அந்த காலத்தில். அதில் யாமை மாதிரி, பாம்பு மாதிரி, கீரி மாதிரி 3 விதமான துடிப்போம். இந்த 3 துடிப்பு எப்படி துடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வாதம் குறைஞ்சா பித்தன்னுவாங்க. அப்போ ஒன்றுக்கும் ஒரு குறைபாடு வரும்போது அதுக்குண்டான வியாதியை கண்டுபிடிச்சி மருந்து கொடுப்பாங்க. அப்போ உடம்புல சுழுமுனை நாடி கட் பண்ணிட்டா இந்த 2 நாடியும் ஓடாது. மெயினாக தான் அதான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு அந்த நாடி. அதனால தான் இன்னும் நம்ம நிறைய பேசணும். ஒன்று எடுத்தால் 1 மணி நேரம் ஓடும் போடுறது. அதாவது சாகாத்தலை, வேகாக்கார், போகா புனல் வளலாம் சொல்லியிருக்காரு. ஆளாளுக்கு ஒரு கணக்கு சொல்கிறாங்கப்பா. நானும் பார்த்துட்டேன். ஆளாளுக்கு ஒரு விளக்கம். அது எந்த விளக்கத்தை மக்கள் ஏற்றுக்குவாங்க? ஓ சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் முதல் எழுத்து 3 கொட்டினா என்ன வருது? சாவே போ. சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல் முதல் எழுத்து 3 சேருங்க, சாவே போ. அப்போ சாவு போகிறதுக்கு, சாவை நிறுத்துவதற்கு சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல்ன்ற 3ஐயும் கடைப்பிடிக்கணும். அப்போ சாகாத்தலை என்ன, வேகாக்கால்னா, போகா புனல்னா என்ன? அது அடுத்த மாதம் பேசுவோம். அடுத்த மாதமா அவர் எப்போ கூப்பிட்றாரு அப்போ. சரி, அடுத்தது சொல்லுங்கள். இப்போ காற்று வேண்டாமா? காற்று வந்து நீங்கள் பிடிக்காதீங்க, அது தானாக நடக்கும். இந்த மூச்சு பயிற்சி செய்கிறது பூரா முட்டாள்தனம் என்னை பொறுத்தளவில். அது செய்யாதீங்க. ஏங்க வயிற்றில் குழந்தை பிறக்கும்போது யாருக்கு மூச்சு சொல்லி கொடுத்தாங்க? அதுக்கு கருவறை போய் 10 மாதம் அந்த குழந்தை உள்ளே வளருது இல்லையா? அதுக்கு மூச்சு எங்கேருந்து வருது யாராவது சொன்னாங்களா? தொப்புள் நாடி வழியாக தான் போகுது. பெண்ணினுடைய தொப்புளுக்கும் ஆணுடைய குழந்தை தொப்புளுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. உணவு அதில் தான் போகுது, காற்று அதில் தான் போகுது. சத்திய பெருவிண்ணப்பத்தில் படிங்கம்மா, அழகாக எழுதியிருப்பார். இந்த உடம்பிற்குள் நான் குழந்தையாக இருக்கின்ற தாய் கருவறையில் இருக்கின்ற பொழுது நான் மூச்சித்த போதெல்லாம் அமுத காற்றில் மெல்லனை வீசி என்னுடைய உயிரையும் உடம்பையும் காப்பாற்றிய இறைவா, உனக்கு எப்படி நான் நன்றி சொல்வேன்? தாய் தந்தையை சொல்லல, அவரு கடவுளை தான் சொல்றாரு. அப்படிப்பட்ட கடவுளுடைய நிலையை, இயக்கத்தை நீங்க என்னத்தை மாத்துறதாங்க? உங்களை மாத்துங்க, காத்த மாத்தாதீங்க. சொல்லுங்க அடுத்தது. ஐயா அருட்பெரும் ஜோதி ஐயா பாடியிருக்காரு. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, பெரும் கருணை. அந்த அருட்பெரும் ஜோதின்றது எது? அது வந்துட்டு எனக்கு யாரும் சொல்றாங்க, அருட்பெரும் ஜோதினா சூரியன். அந்த சூரியன் உதிக்கப்படாத உலகமெல்லாம் வெளிச்சம் வருது. அந்த சூரியன் யாரும் சொன்னாங்க. கேளுங்க, தப்பு இல்லை. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருன்னு சொல்கிறாங்களே. இந்த உலகத்தில் சூரியன் தானே பெருஞ்சோதி. அந்த சூரியன் தானே எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுக்குது. உலகில் அது வெளிச்சம் கொடுக்குது. அப்போ அதை விட அருட்பெருஞ்சோதி என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதானே? அதாவது அதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ஒரு அண்டங்கள் என்பது இந்த உலகம்னு வச்சுங்க. இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்களில் எத்தனை கிரகங்கள் இருக்குது? 9 கிரகங்கள் இருக்குது. நவகிரகம்னு சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நட்சத்திரங்கள் இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, அக்னி இருக்குது இல்லையா? இதையெல்லாம் படைத்தவர் யார்? நீங்கள் சூரியனை படைத்தவர் யார்? இந்த உலகத்தை படைத்தவர் யார்? சார், இப்போ இந்த வீடு கட்டுறீங்க. இப்போ இந்த ஐயா வந்து அந்த வீடை கட்டினார். அதை கட்டினவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சால் தான் நம்ம அதை யார் கட்டினாங்கன்னு தெரியும். நீங்கள் கட்டினவா, நான் கட்டினா? ராமலிங்க ஐயா கட்டினாரா? ராமலிங்க ஐயா கட்டும்போது அதுக்கு எந்தெந்த இடத்துல எது வேணும்னு அவருக்கு தான் தெரியும். எந்த இடத்துல வச்சா போக்குவரத்து வசதியாக இருக்கும், எந்த இடத்துல லிஃப்ட் வைக்கணும், எந்த இடத்துல படிக்கட்டு வைக்கணும், எந்த இடத்துல பாத்ரூம் வைக்கணும், எந்த இடத்துல ரூம் கட்டணும், எல்லாம் யார் செய்கிறது? யார் செய்கிறது? அந்த பில்டிங்களுடைய ஓனர். அவருக்கு தானே தெரியும் எப்படி இப்படி வைக்கணும். அதுபோல் இந்த அண்டத்தை படைக்கின்ற பொழுது இந்த அண்டங்களுக்குள்ளே என்னென்ன வேணும் என்பதை படைத்தவர் தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். அதனால் அவருக்கு கீழே தான் எல்லாமே. இது வந்து கிரகங்கள், மெட்டீரியல் பேர். இது அவர் நினைச்சா நாளைக்கே இதை க்ளோஸ் பண்ணலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நினைத்தால் ஒரு அண்டத்தை கூட க்ளோஸ் பண்ணிடலாம்.
புரியுதுங்களா? அதனால தான் அதுக்கு எல்லாம் வல்ல தனித்தலைமை பெரும்பதின்னு பேர். நீங்கள் நேரம் படிச்சுன்னா என்னத்தை புரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லா அண்டங்களையும், எல்லா உலகங்களையும், எல்லா சக்திகளையும், எல்லா சத்தர்களையும் எழுதினார். இப்போ படிச்சிடல உங்களுக்காகவே. இத்தனையும் படைத்தவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் போது ஒரு சூரியனை சந்திரனாங்க. அது வந்து ஒரு மெட்டீரியல். அவருடைய பாதுகாப்பில், அவருடைய கண்ட்ரோலில், அவருடைய படைப்பில் இருப்பது. அடுத்தது நேராச்சு, முடிச்சாச்சு. இன்னும் கேள்வி பதில் முன்னாடியே வச்சுருக்கலாம். அந்த நண்பர் வந்து ஞாபகப்படுத்தினால 3 கேள்வி தான் கேட்டாங்க. அதனால் இவ்வளோ நேரம் பொறுமையாக நிதானமாக நீங்களெல்லாம் கேட்டு செவிமடுத்திருக்கிறீர்கள். இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏனென்றால் இந்த உலகம் பொய்மையில் வாழ்ந்து கொண்டிருப்பது. உண்மையை தெரிந்து கொண்டால்தான் உறுதியாக நாம் கடைபிடிக்க முடியும். அந்த உண்மையை தெரிந்து கொள்வதற்கு தகுதி உள்ளவர்களுடைய வாக்குமூலத்தை கேட்டு தகுதியை பெற்றுக்கொள்வது சால சிறந்தது. இந்த அளவிற்கு நீங்களெல்லாம் அன்போடு அழைத்து அரவணைத்து என்னையும் பேச வைத்து என்னுடைய கருத்துக்களை செவிமடித்த உங்கள் அத்தனை பேருக்கும் அன்புள்ளங்களுக்கும், என்னை வரவைத்த தலைவர், உபத்தலைவர், அத்தனை அன்புள்ளங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி, இந்த அளவிற்கு பெங்களூர் சமரசுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் மற்றும் உங்களை சேர்ந்தவர்கள், நண்பர்கள், உறவினர் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், அழியா புகழ் அருளையும் கொடுத்து வாழ்வாங்கு வாழ வைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது சிறிய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. ஆண்களே, அன்பர்களை, காலை முதல் இதோரை ஐயா ஈரோடு கதிர்வேல் அவர்கள் அருட்பெருஞ்சோதி அகத்தில் காண்பது எவ்வாறு என்ற தலைப்பில் சிறந்த ஒரு கருத்துக்களை நமக்கு பரிமாறி இருக்கிறார்கள். மிக்க நன்றி. அன்னாரை ஒரு பொன்னாடை போற்றுமாறு தலைவரையும் செயலாளர் பொருளாளர் அவர்கள் மேடைக்கு வருமாறு